அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிரை சமையல். நம்ம இந்த வீடியோல பூரிக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமா எப்படி கடையில டேஸ்டா செய்யற மாதிரி நம்மளும் டேஸ்டா செய்யலாம் வீட்லயே. வாங்க இந்த வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 இன்க்கு, பச்சை மிளகா 2 பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கடலை மாவு இருக்குது பாருங்கள், கடலை மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல சைஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு பெரிய கிழங்கா எடுத்துக்கோங்க, அவிச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு. இப்போ நம்ம எப்படி இந்த உருளைக்கிழங்கு குருமா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் நல்லா காயட்டும். காயவும் 2 டேபிள் ஸ்பூனு ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் போடுங்க போதும். நல்லா ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு போடுறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா பொரியவும் கருவேப்பிலை போட்டுடலாம். கடலைப்பருப்பு லேசாக கலர் மாறட்டும். கருவேப்பிலை, பொரியவும் பச்சை மிளகா போடுறோம். நறுக்கி வச்சா 2 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் கூட மிளகா போட்டுக்கலாம். மிளகா நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகா வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நிறம் மாறணும், நல்லா வதங்கணும். எப்பயுமே சீக்கிரம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கல, சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சா கொஞ்சோண்டு தூள் இப்போ தூவி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்த மாதிரி வந்துடணும். கலர் மாறிடுச்சு பாருங்கள், லைட் பேபி பிங்க்கில் வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடுறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு தோல் உரிச்சு வச்சு மசிச்சுருக்கேன். நல்லா பாதி கிழங்கு நல்லா மசிச்சுருங்க, பாதி இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இதை போட்டுறோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் வச்சுருந்தேன் பாருங்கள், அதை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு இப்போ இதை ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி பதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பூரிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுறோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குருமா கொஞ்சம் திக்கு, இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி வற்றி வரணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கி பரிமாறிடலாம். இப்போ குருமா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் 10 நிமிஷம் கொதிக்க விடையெல்லாம் அப்பப்போக்கி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு, நம்ம பரிமாறிடலாம். சுவையான ஹோட்டலில் செய்கிற மாதிரியே உருளைக்கிழங்கு குருமா பூரிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பூரிக்கு தொட்டுக்கிற அருமையான சைட் டிஷ்ஷுங்க இது. இந்த வீடியோவை பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.